ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இது அழகழகாக சோப்ஸ் இருக்கே, ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுக்காக நான் எத்தனை மோல்ட்ஸ் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இதுக்காக எவ்வளோ பைசா செலவு செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த டிசைன்ஸ் எல்லாம் சோப் பண்ணுறதுக்காக எந்த ஒரு மோல்டும் வாங்கலை. ஸோ ஒரு பைசா கூட நான் மோல்டுக்காக செலவு பண்ணல. தென் ஹவ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். சோப் மோல்டுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய சில பாக்ஸஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்குது. எனக்கு என்னென்ன ஷேப்லலாம் நான் சோப் வேணும்னு நினச்சினோ ஸோ அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய சில இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸ். இது வந்து ஓவல் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த பாக்ஸஸில் எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக நிறைய தடவணும். அப்போ தான் வந்து சோப் வந்து நமக்கு வெளியே வரும். கொஞ்சமாக லைட்டாக தடவினீங்கன்னா இதை விட்டு வராது. அப்புறமா பாக்ஸை வந்து நம்ம உடச்சி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் சோப்பை. ஸோ அதனால் நல்லா நிறைய எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சோப்பு ஊற்றினாலும் சரி ஃபுல்லாக, பட் க்ரீஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேலே வரைக்கும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதையும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இதுலேயும் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தடவி வச்ச எல்லா இதுலேயும் சோப்பு ஊற்றி வச்சாச்சு. இது செட் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் எடுக்கும். 24 மணி நேரம் கழித்து நான் எடுத்து காட்டுறேன் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சோப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் வைக்கணும். இல்லைன்னா மேலே வந்து தண்ணி விழுந்த மாதிரி ஆகிடும். சோப்பாக இருக்கிறதுனால தண்ணி விழுந்துச்சுன்னா கரைய ஆரம்பிச்சிடும். இது 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் இதை லைட்டாக அது தளர்வாகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதில் வச்சு அப்படி கவுத்தணும். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லா இதையும் பண்ணிக்கலாம். பட் இந்த கப் கேக் மோல்டில் போட்டு வச்சோம் இல்லையா, அது வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு சும்மா இப்படினாலே வந்துடும். கப் கேக் மோல்டில் போட்டதையெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. இது வந்து ரொம்பவே ஈஸியான வழி. இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து செட் ஆகும். ஒரே மாதிரி கப் கேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரே வெயிட் வரும். நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வெயிட் வரும். உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது ஒரே இதில் மொத்தமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் ஏதாவது வந்துட்டு போட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து அப்படி பேக் பண்ணி விற்றுடலாம். அப்படி செய்யலாம். அது வேணால் நல்ல ஐடியா. பாக்ஸோட ப்ரைஸையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. நாம் அந்த பாக்ஸ்லாம் என்ன தடவணும் இல்லையா, அதனால் அதெல்லாம் சோப் மேலே இருக்கும். அதை ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இனி நீங்கள் வீட்லேயே அழகழகாக நீங்களே சோப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.